அனதர் ஸ்டூடெண்ட் டெத் இன் யூகே டியூ டு சீட்டிங் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு தான் இருந்துச்சு. உள்ள வந்து பார்க்கவும் அந்த பையன் இறந்துருக்காரு. ஹி ஃபவுண்ட் டெட் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஹஸ் இன்ஃபார்ம் டு த போலீஸ். அந்த போலீஸ் பின்னாடி வந்து நம்மளோட அவுட்கம் வந்து நம்ம யோசிக்காமல் ஸோ நிறையா டிப்ரெஷன், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறமேட்டு இந்த மாதிரி வந்து சூசைட் அட்டம், ஸோ இதெல்லாம் வந்து நிறையா நம்ம ஃபேஸ் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதோட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து நம்ம ரியாலிட்டியை வந்து நம்ம யாரும் பார்க்க மாட்டோம். ஸோ நம்ம வந்து யாருமே அவங்களோட ஃபெயிலியர்ஸை வந்து நம்ம போஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி. ஹே கைஸ், திஸ் இஸ் செரில். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சீரியஸான டாபிக் தான் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து இந்த நியூஸ் வந்து ஒரு 3 days பிஃபோர் தான் தெரிஞ்சது. பட் இது ஆக்சுவலாக நடந்தது வந்து பார்த்திங்கன்னா December 2nd or 3rd நடந்திருக்குது. 3rd தான் ஆக்சுவலாக பார்த்துருக்குறாங்க. பட் 2nd நடந்திருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து எப்படின்னா, நான் ஒரு ஆர்டிக்கலில் தான் பார்த்தேன். என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆர்டிக்கல் ஷேர் பண்ணியிருந்தாரு. அப்புறமேட்டு இந்த ஆர்டிக்கல் எங்கேருந்து வந்துச்சோ ஸோ அவங்ககிட்டையுமே காண்டாக்ட் பண்ணேன். இது ரிலேட்டடாக நான் பேசலாமா அப்படின்ற மாதிரி நான் ஒரு கன்சர்ன் கேட்டேன். ஸோ அவங்களுமே பேசுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் இது வந்து கவர் பண்ணுறேன். ஸோ அந்த ஆர்டிக்கிளோட ஹெட்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து அனதர் ஸ்டூடெண்ட் டெத் இன் யூகே டியூ டு சீட்டிங் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து எப்படின்னா, நான் இது வந்து நான் அந்த அவங்க பேர் யாருமே சொல்ல விரும்பலை. நான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமோ நான் எதுவுமே வந்து சொல்ல விரும்பலை. ஏன்னா வந்து அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அவங்க ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு கிடச்சிது. பட் இருந்தாலுமே நம்ம எதுக்கு அதை போட்டுக்கிட்டு அப்படின்னு தான் நான் விட்டுட்டேன். ஸோ வந்து நான் ஒரு அவுட்லைனாக சொல்கிறேன். எப்படின்னா, நம்ம ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட் தான். ஸோ ஹீ இஸ் ஃப்ரம் கேரளா. ஸோ அவர் வந்து எப்படின்னா, அவர் இங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் செஸ்ட்டில் தான் படிச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு கேர் ஏஜென்சியில் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ கேர் ஏஜென்சி என்னதுன்னா வந்து, நம்ம ஒரு ஏஜென்சியில் போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வந்து அவங்க சில கேர் ஹோம்ஸோட கொஞ்சம் டைப்பில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஸ்டாஃப் தேவையோ அந்த ஏஜென்சிலேருந்து நம்மளை எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஏஜென்சி ஒர்க் ஆகும். ஸோ வந்து இந்த பையனும் போய் அந்த ஏஜென்சியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஏஜென்சி அந்த ஆர்டிக்கல் எப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கனாவே யூகே மலையாளி கேர் ஏஜென்சின்னு தான் மென்ஷனே பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ஒரு மலையாளி கேர் ஏஜென்சியில் தான் இந்த பையனுமே போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவருமே மலையாளி. ஸோ வந்து ஒரு மலையாளி ஏஜென்சியில் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி போயிருக்குன்னா, கொஞ்சம் ஆக்சுவலாக எல்லா ஸ்டூடெண்ட்டோட தாட்மே அதுதான். வந்தவொடனே ஒரு ஜாபில் உட்காரணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்க தான் செய்யும் எல்லாருக்குமே. இப்போ ஈவன் எனக்கு கூட இருக்கும். எல்லாருக்குமே அந்த தாட் கண்டிப்பாக வராமல் இருந்தால் தப்பு, வந்தால் தப்பு கிடையாது. ஸோ வந்து நம்ம ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணிட்டு வரோம். ஸோ நம்ம இங்கே வந்து ஸ்டடீஸ் முடிச்சுட்டு நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2 years or 3 years ஆச்சு ஒர்க் பண்ணிட்டு தான் நம்ம திரும்ப போகணுன்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஆஸ் வெல் அந்த பையனுமே வந்து நம்ம ஒரு ஸ்பான்சர்ஷிப்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ ட்ரை பண்ணியிருந்திருக்காரு நிறைய இடத்துல. ஸோ அவர் வந்து ரெகுலராக போகிற கேர் ஹோம்ஸில் வந்து போய் விசாரிச்சிருக்காரு. ஸோ அங்கேயுமே வந்து அவங்க தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படின்னா வந்து இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் கேர் ஹோம் போவாங்களே. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் கேர் ஹோம் போய் வந்து என்கொயரி பண்ணியிருந்தப்போ அவர் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி கொடுக்கறதுக்கு அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அந்த பையனுக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பேர்டன் கம்மியான மாதிரி இருந்திருக்குது. பட் அட் த எண்ட் ஆஃப் தி டேல எப்படின்னா இருக்குது அப்படின்னா வந்து அந்த கேர் ஏஜென்சி இருக்காங்களா, அவங்க வந்து அந்த பையனை வந்து த்ரெட்டன் பண்ணுறதும், அந்த பையனை வந்து நம்ம இந்த மாதிரி நீ என்னால் தான் வந்து நீ இந்த ஏஜென்சியில் ஸ்பான்சர்ஷிப் கிடச்சிருக்குது. ஸோ நீ வந்து எனக்கு ஷேர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பையனை போய் டார்ச்சர் பண்ணிவிட்டு கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க. இது எங்கே போய் முடிஞ்சிருக்குது அப்படின்னா வந்து ஆக்சுவலாக அந்த பையன் வந்து எப்போயுமே கொஞ்சம் தனியாகவே கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக தான் இருப்பார் போல். கொஞ்சம் அலோனாக தான் இருப்பாங்கன்ற மாதிரி தான் போட்டிருந்துச்சு இந்த ஆர்டிக்கலில். ஸோ அவரோட கேரக்டர் எதுவும் அசாசின் பண்ணலை. பட் வந்து அந்த ஆர்டிக்கலில் போட்டால் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தனியாகவே இருக்கவும், கொஞ்சம் யார் கூடயும் பெருசாக டச்சில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. பட் பெருசாக டச்சில் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக தான் இருப்பார்ன்ற மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் இறக்கிறதுக்கு ஒரு 2 days பிஃபோர் தான் வந்து அந்த கேர் ஏஜென்சியில் வந்து இவரை ஃபேஸ் டு ஃபேஸ் இன் பர்சன் பார்த்துருக்குறாங்க. ஸோ பார்த்து என்ன இருக்குது, இந்த பையன் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஆர்கியூமெண்ட் போயிருக்குது. ஸோ இந்த பையனால் கொஞ்சம் மென்டல் டிஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் ஸோ ஹோம் ஆஃபீஸ்க்கும் சரி யூனிவர்சிட்டிக்கும் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி தான் அந்த ஆர்டிக்கலில் போட்டிருந்துச்சு. December 3rd நைட்டு வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து அவருக்கு கால் பண்ணியிருக்காரு. அந்த இறந்த பையனுக்கு கால் பண்ணியிருக்காரு. ஸோ கால் எடுக்கலன்னொடனே அந்த பையனுக்கு கொஞ்சம் சரி ஓகேன்னு ஸ்ட்ரைட்டாக பார்த்துடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கவும் வந்து டோர் வந்து இன்சைட் லாக் பண்ணல. ஸோ ஓப்பனாக தான் இருந்திருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்க்கவும் அந்த பையன் இறந்துருக்காரு. ஹி ஃபவுண்ட் டெட் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஹஸ் இன்ஃபார்ம் டு த போலீஸ் அண்ட் த போலீஸ் கேம் அண்ட் ஃபவுண்ட் சம் சார்ட் ஆஃப் லெட்டர் ரோட் பை த டெத் ஸ்டூடெண்ட். ஸோ இது எப்படி போய் முடிஞ்சிருக்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சேனலில் போகலை அப்படின்னா வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம இங்கே வந்து
ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம இங்கே யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. நம்ம வந்து இங்கே ஓனாக இண்டிபெண்டண்ட்டாக இருக்க தான் வந்திருக்கிறோமே தவிர, இது நம்ம யாரையும் ப்ளேம் பண்ணவும் முடியாது. ஸோ வந்து அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்னாலையும், அந்த டிப்ரெஷனால், ஸோ அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் எப்படி எப்படி மிரட்டியிருக்காங்க அப்படின்னா வந்து, எனக்கு வந்து ஷேர் கொடுக்கல அப்படின்னா வந்து நான் வந்து உன்னை ஸ்டூடெண்ட் விசாவில் கூட உன்னால் இருக்க முடியாது, அந்த மாதிரி நான் பண்ணிடுவேன், உன்னை வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுரும் அப்படின்ற மாதிரி அந்த பையனுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்த ஒரு கதை தான் இப்போது ரீசெண்டாக. பட் எனக்கு வந்து என்னென்னா, அந்த ஆர்டிக்கலோட ஃபஸ்ட் லைன் படித்தோடனே ஒரு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து அனதர் ஸ்டூடெண்ட் டெத் இன் யூகே அப்படி தான் போட்டுருச்சே தவிர ஸ்டூடெண்ட் டெத் இன் யூகேன்னு எதுவும் போடலை. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி எத்தனை நடந்துச்சுன்னு எனக்கு தெரில. அது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்து, நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வரோம், யூகே வரணும்னு நம்ம ஆசைப்பட்டுட்டு வரோம். நம்ம நிறையா வீடியோஸ் பார்க்குறோம், யூடியூப் வீடியோஸ் பார்க்குறோம். ஈவன் என்னோடய வீடியோஸுமே நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் என்னோட சேனல் தவிர நிறைய பேர் நிறைய வீடியோஸும் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாரோட வீடியோஸும் பார்க்குறோம். ஆனால் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கு பின்னாடி வந்து அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை வந்து பார்க்குறாங்கன்றது நம்ம யாருமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. ரீசன் வந்து என்னென்னா, ஒரு டெம்பரவரியான ஒரு எக்ஸைட்மெண்ட்டு கிடச்சி, ஸோ வந்து நம்ம அப்ராட் போகலாம், படிக்கலாம், அவ்வளோதான், நம்ம லைஃப் செட்டில் ஆகிரும் அப்படின்னு நினச்சிட்டு வரோமே தவிர, ஸோ நம்ம வந்து இங்கே வந்து ஒரு டெம்பரரியாக இருக்க போகிறது, ஒரு ட்ரிப்புக்கு வர்றதில்ல. ஒரு 10 days வந்து இல்லை ஒரு 1 month நம்ம திரும்பி போகிறதுக்கு வரல. நம்ம ஒரு லாங் பீரியட், ஒரு லாங் டேர்மாக தான் இருக்க போகிறோம். ஒரு 1 year, ஆஃப்டர் தட் பிஎஸ்டபிள்யூ கிடச்சிதுன்னா 2 years, ஸோ டோட்டலி 3 years இருக்கணும். ஸோ இன்கேஸ் நெக்ஸ்ட்டு ஃபர்தராக இருக்கிறது இல்லாததும் அவங்களோட ஓன் விருப்பம். ஸோ நம்ம அப்படி ஒரு லாங் டேர்மாக வரும்போது நம்ம போய் அங்கே போய் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணணும், என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, என்னென்ன அப்டக்கிள்ஸ் இருக்குது, என்னென்ன தடங்கள் இருக்குது, எல்லாமே வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண மறந்துடுறோம். ஸோ அங்கேருந்து நம்ம கிளம்பி வரோம். அங்கேருந்து நம்ம வர ப்ராசஸ் வந்து ஓகே, கண்டிஷன் வந்துருச்சு, கேஷ் லெட்டர் வந்துருச்சு, வீசா கிடச்சிருச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அமௌண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்றத மட்டுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வரோமே தவிர, இங்கே வந்து நம்ம வந்து என்னென்ன ஃபேஸ் பண்ணணுன்றது வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போது நான் வந்து இப்போ வரைக்குமே நான் வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே என் கூட ஒரு குறைஞ்சது ஒரு 40 to 45 மெம்பர்ஸ் கிட்ட காண்டாக்டில் இருக்கிறாங்க, யூகே வர ப்ராசஸில் இருக்கிறவங்க. ஸோ இங்கே வந்தவங்களும் சரி, வரணும்னு நினைக்கிறவங்களும் சரி, என் கூட கொஞ்சம் காண்டாக்டில் இருக்கிறாங்க. ஸோ நான் யாரையும் அவங்களையுமே நான் ப்ளேம் பண்ணவே இல்லை. இது வந்து ஒரு நார்மல் தான், நான் யாரையுமே ப்ளேம் பண்ணல. ஸோ அவங்களுமே அவங்க கேட்குற கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னா வந்து, நான் வந்து வந்தால் லோன் அடைச்சிடலாமா, வந்தால் என்னால் அக்காமடேஷன் கண்டுபிடிக்க முடியல, வந்தால் லோன் அடைச்சிடலாமா, வந்தால் பார்ட் டைம் ஈஸியாக கிடச்சிருமா, ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அப்படி தெரிஞ்சுக்கிறதுல நீங்கள் கேட்குறது தப்பு கிடையாது. ஸோ வந்து நம்ம அதெல்லாமே நம்ம ஒரு மைண்ட் கால்குலேட்டிவில் வரோம் தெரியுமா, அது வந்து ரொம்ப தப்புன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் இங்கே வந்தாவே இங்கே ஸ்டூடெண்ட்டாக வந்து 20 hours ஒர்க் பண்ண முடியும். ஸோ 20 hours ஒர்க் பண்ணுறேன் வந்து நான் வந்தவொடனே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன், ஒர்க்கை உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸ்டார்ட் பண்ண நெக்ஸ்ட் வீக் வந்து 20 hours ஒர்க் பண்ணிடுவேன். டெய்லி ஒர்க் பண்ண 2 days 10 hours 2 நாள் எடுக்க முடியலனாலும் 5 days வந்து நான் 4 hours ஒர்க் பண்ணிடுவேன். நான் வெக்கேஷனில் ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணணும் ரூல் இருக்குது. ஸோ அந்த வெக்கேஷன் நான் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிடுவேன். நான் வந்து லோன் அடைச்சிடுவேன், சேவ் பண்ணிடுவேன், அப்புறமேட்டு கார் வாங்கணும், அப்புறம் இங்கே செட்டில் ஆகணும், கொஞ்சம் லக்ஸரியாக வாழணும் அப்படின்ற மாதிரி வரோமே தவிர, இங்கே ரியாலிட்டி என்ன அப்படின்னா வந்து, நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயர், இப்போ வந்து நான் வந்து இங்கே வந்துட்டேன் அப்படின்னா வந்து இங்கே நான் வந்து ஒரு எம்ப்ளாயர் கீழே தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஒரு எம்ப்ளாயி கீழே ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்போ ஒர்க் பண்ணணுன்ட்டு நான் டிசைட் பண்ணவே முடியாது இங்கே பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து இங்கே ஷிஃப்ட் வந்து நம்மள மாதிரி இங்கே நம்ம மட்டும் ஸ்டூடெண்ட் கிடையாது, நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க டைம் அலாட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வீக்லி 20 hours கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு நினச்ச மாதிரி 20 hours கிடைக்காது. அதுவும் வந்து இப்போது லண்டன், லிவர்பூல், மேன்செஸ்டர், இந்த எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன் லிவர்பூல், மேன்செஸ்டர்ன்ட்டு. ரீசன்னா அந்த சிட்டிஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் கிடைக்கும். ஸோ ஒர்க் கிடைக்குன்றப்ப நம்ம 20 hours கம்ப்ளீட் பண்ணுறது அவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்காது. பட் செஸ்டரில் அப்படி கிடையாது. ஏன்னா வந்து செஸ்டர் வந்து ஒரு ஸ்மால் டவுன் தான், சிட்டின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு டவுன் தான். ஸோ வந்து இங்கே வந்து நம்மள மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நம்மள மாதிரி நிறைய எம்ப்ளாயீஸும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஆர்கனைசேஷன் கீழே நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எல்லாத்துக்கும் அலாட் பண்ணும்போது நமக்கு ஒரு வீக்லி வந்து 20 hours இந்த சென்ஸ் நமக்கு ஒரு 13 or 14 hours தான் கிடைக்கும் மேக்ஸிமம். இல்லை 15 hours வச்சுக்கலாம், மேக்ஸிமம் அவ்வளோதான் கிடைக்கும். ரிமைனிங் 5 hours வந்து நமக்கு லாஸ் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து இப்படி வீக்கெண்டில் ஒர்க் பண்ணலாமா, வீக்கெண்டில் நான் என்னோடய பார்ட் டைம் பார்த்துக்கலாமா, வீக் டேஸில் பார்ட் டைம் பார்த்துக்கலாமா அப்படின்னு கேட்குறது வந்து ஓகே தான். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த எம்ப்ளாயர் தவிர நம்ம டிசைட் பண்ணவே முடியாது. அண்ட் ஆல்சோ வெக்கேஷன் டைம்லேயுமே வந்து நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு 40 hours ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னோடனே நம்ம டெய்லி நம்ம 40 hours ஒன் டேக்கு வந்து 8 hours கணக்கில் வந்தால் வீக்லி 5 வீக் டேஸ் வந்து 5 days நான் முடிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு கணக்கு வரும் தெரியுமா. அந்த கணக்கில் நம்ம ஒர்க் பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து அவங்க அலாட் பண்ண டைம் தான் நம்ம வரணும். சரிங்களா. ஏஜென்சியில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் நார்மலாக ஒரு ஆர்கனைசேஷனில் போய் ஒர்க் பண்ணாலும் சரி, இதுதான் ரியாலிட்டிங்க. ஸோ நம்ம
அந்த மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஃபுல் டைம் கிடைக்காது. நம்ம எதிர்பார்த்தோம்னா நம்ம ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டைம் வந்து பார்ட் டைம் பார்க்க முடியாதனால, ஸோ இந்த மாதிரி வேறு ஏதோ கேர் ஏஜென்சியில் போய் மாட்டிக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பின்னாடி வந்து நம்மளோட அவுட்கம் வந்து நம்ம யோசிக்காமல், ஸோ நிறையா டிப்ரெஷன், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறமேட்டு இந்த மாதிரி வந்து சூசைட் அட்டம், ஸோ இதெல்லாம் வந்து நிறையா நம்ம ஃபேஸ் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதோட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து நம்ம ரியாலிட்டியை வந்து நம்ம யாரும் பார்க்க மாட்டோம். ஸோ நம்ம வந்து இப்போ யாரோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், யூடியூப்பில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ யாருமே அவங்களோட ஃபெயிலியர்ஸை வந்து நம்ம போஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா வந்து இப்போ நானும் இனிமேல் எடுத்துக்கோங்களேன், நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா நான் குறைஞ்சது என்னோட இனிஷியல் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எல்லாமே கட் பண்ணி தான் போட்டிருப்பேன் தவிர, நான் எதுவுமே சிங்கிள் டேக்கில் எடுக்கவும் கிடையாது. ஏன்னா நான் இதில் கட் பண்ண நான் சொதப்பின வீடியோ நான் போட முடியாது. ஏன்னா எனக்கு வந்து அது ஃபெயிலியர், அது பார்க்குறவங்களுக்குமே வந்து ஒரு கண்டினியூட்டி கொடுக்காது. ஸோ வந்து ஏன் சொல்கிறேன்னா, யாருமே வந்து ஃபெயிலியர்ஸை போஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ வந்து நம்ம வந்து அந்த ரீல்ஸை பார்த்துட்டு ஆசைப்பட்டுட்டு வர்றது எல்லாமே அது ஓகே தான், ஆசை வர்றது தப்பு கிடையாது. பட் வந்து இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ எந்த ஸ்டூடெண்ட்டுமே வந்து ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க, ஸ்ட்ரகிள்ஸே பார்க்கல அப்படின்னு நான் சொல்லவே முடியாது. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இங்கே வந்து ஒருத்தர் விடாமல் எல்லாருமே வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. லைக் எப்படின்னா வந்து இப்போது யாரோ வந்து ஒருத்தவங்க இப்போ ஸ்டூடெண்ட் ஆகிறவங்களா இருக்கட்டும், இல்லை டிஃப்ரெண்ட்டாக வரவங்க இருக்கட்டும், இப்போ வந்து நான் வந்து ஸ்ட்ரகிள்ஸே பார்த்துக்கல, எனக்கு யூகே லைஃப் சூப்பராக இருக்குது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறாங்கன்னா பொய் சொல்கிறாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் ஃபேஸிங் சம் ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ அதுதான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ வந்து நான் அதனால் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படியே தான் அங்கே ரியாலிட்டி இருக்குன்றதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்காம, மைண்டில் எதுவும் கால்குலேட் பண்ணாமல் வாங்க. ஸோ ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக வாங்க, நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு வாங்க. ஸோ ஸ்டே சேஃப். இந்த வீடியோ யாரையும் ஹர்ட் பண்ணியிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வந்து kindly like, share and subscribe. See you in the next video.